முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு படத்துடைய அனைத்து படப்பிடிப்பும் முடிந்த பிறகுதான் படத்துடைய வியாபாரமே ஆரம்பமாகும். அதாவது படத்த பார்த்துட்டு இந்த உரிமம வாங்கலாமா? வேணாமா? அப்படின்னு மற்ற கம்பெனிகளுமே போட்டி போட்டுக்கொண்டு படத்துடைய உரிமைகள கைப்பற்றுவாங்க. ஆனால் இப்போதெல்லாம் அது அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. ஒரு ஹீரோ அந்த படத்துல கமிட் ஆகிவிட்டா, அதாவது பெரிய ஹீரோ ஒரு படத்துல கமிட் ஆகிவிட்டா, உடனே அந்த படத்துடைய ஆடியோ உரிமம், சேட்டலைட் உரிமம் அப்படின்னு அனைத்துமே வியாபாரமாகி விடுது. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா, இது ஒரு சில நடிகர்களுக்கு மட்டுமே சாத்தியமாகும். அதிலும் குறிப்பாக நம்ம ஏகே அவர்களை போல டாப் நடிகர்களுக்கு கண்டிப்பாக சாத்தியமாகும். அதே போலதான் ஒரு சம்பவம் தற்போது நிகழ்ந்திருக்கு. அதாவது அஜித் நடிப்புல கடைசியாக வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சு. வசூல் ரீதியாகவும் சரி, விமர்சன ரீதியாகவுமே சரி, இந்த படம் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சது. தமிழகத்துல மட்டுமே இது வரைக்கும் வெளியான அஜித் படங்கள்ல அதிக வசூல் செய்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அனைத்து சாதனையுமே முறியடிச்சது. ஆகையால அஜித் அடுத்த திரைப்படத்திற்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா, அடுத்த திரைப்படத்தையுமே நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் இயக்குறார் அப்படின்றதுமே ரசிகர்களுமே குஷியாகிட்டாங்க. இந்த படத்துடைய தெலுங்கு உரிமைய பிரபல நிறுவனம் ஒன்று பல கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்களாம். படத்துடைய ஷூட்டிங்கே இன்னும் ஆரம்பமாகல. அதற்குள்ளாரையே அஜித் மார்க்கெட் தெரிந்து அவர் மீது வைத்துள்ள நம்பிக்கையால இந்த வியாபாரம் நிகழ்ந்துள்ளதாக சொல்லப்படுது. இதனையுமே ஏகே ரசிகர்கள் சோசியல் மீடியாக்களை ஷேர் பண்ணி அவங்களுடைய மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்திட்டும் இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.